எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 3 முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பாக்ஸ் இன்னும் ஏன் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படலை அப்படின்ற மாதிரி நம்ம டெய்லி கேள்வி கேட்டுட்டு இருந்தோம். அதனுடைய ஒரு பலனாக நான் பார்க்குறேன். ஏன்னா டிலே ஆகிட்டே இருந்தது. இப்போ திடீர்னு வந்து காலையில் பத்திரிகைகள்லாம் வந்து நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது தான். அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், பிளாக் பாக்ஸை பற்றி. அடுத்து ஏர் இண்டியாவை பழி வாங்குறாங்களா அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் நிறைய பேர் வந்து கருத்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து இது ஒரு தீவிரவாத தாக்குதலாக இருக்குமா அப்படின்ற மாதிரி மக்கள் அனைவருக்குமே, ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த மக்களுக்குமே டவுட்ஸ் இருக்குது. அதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்குது, எதை வச்சுலாம் வந்து அப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்றதையும் வந்து இன் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மறந்துடாதீங்க மக்களே. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிங் ஏர் இண்டியா 787 ரக விமானம் வந்து விபத்துக்குள்ளாகி கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடில் பயங்கர ட்ரெண்டிங்காக போச்சு. இந்த விபத்துக்கு காரணம் வந்து இவர் அவர் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர் இண்டியாவுடைய மிஸ்டேக்கு, ஸோ இட் வாஸ் இன்ஜின் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க, பைலட்டோடைய ஒரு காஷனாக இல்லாத இருக்கிறதுனால வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இது வந்து ஒரு தீவிரவாத தாக்குதலாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு வேலிடேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது சரி, பிளாக் பாக்ஸில் இருக்க டீட்டெயில்ஸை எப்போ நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறப்ப அடிச்சாம்பார் நெத்தி போட்டில் மாதிரி அமெரிக்கா அப்படின்ற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, என்னங்க உங்களுக்கு பிளாக் பாக்ஸா இல்லை பிளாக் ஸ்க்ரீன் ஆகுது, ஒன்றுமே தெரியலையா உள்ள உங்களுக்கு டேட்டா, அவ்வளோ கோடி ரூபா போட்டு லேப் வச்சுருக்கீங்க, உங்களால் இந்த டேட்டா எடுக்க முடியல அப்படின்னா உங்களுடைய ஃபெயிலியர் இது டு டீகோட் கிரிட்டிக்கல் கேப்ஸ் இன் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் இதை செயல்படுத்த தவறிட்டீங்கன்னா நீங்கள் சாஃப்ட்வேரில் கிங்குன்றீங்க, அதுன்றீங்க, இதுன்றீங்க, எக்கனாமிக்கல் இதுன்றீங்க, ஒரு பிளாக் பாக்ஸுக்கு டேட்டா உங்களால் வந்து ரிட்ரீவ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்விகள் எல்லா இடங்களும் கேட்க ஆரம்பித்தாங்க. நம்மளும் டெய்லி வீடியோ போட்டுட்டு இருந்தோம். அவங்க வந்து ஒரு பிளாக் பாக்ஸ் வந்து சேதமாயிடுச்சு அப்படின்றத ஓப்பனாகவே அறிவிச்சிட்டாங்க. இன்னும் ஒன்று மட்டும்தான் டீட்டெயில் எடுக்கிறதுக்கு அனுப்ப போகிறாங்க, அதுவும் யூஎஸ்க்கு அனுப்ப போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருந்து பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. அது யூஎஸ்ஆ யூகேவா சிங்கப்பூரான்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு அதற்கான ஒரு முடிவு வந்து எட்டியிருக்காங்க. எங்கே போகுது இந்த பிளாக் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டிருக்கு இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு போயிருக்கு அப்படின்னா குறைந்தது ஒரு 10 நாட்களில் அதில் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு டீட்டெயில் வந்து வந்துடும். ஸோ இதில் அந்த 3 வார்த்தைகள் மட்டும்தான் வந்து இடம்பெற்றிருக்கு. மேடே, அப்புறம் வந்து லாஸ்ட் த்ரஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு 3 வார்த்தை சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு இம்பேக்ட் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு சக்ஸஸே, அதாவது மூவ் பண்ணி ஓகே அப்படின்ற மாதிரி. சரி, இவ்வளோ நாளாக ஏர் இண்டியா தான் இதை பண்ணியிருப்பாங்களா, அவங்களுடைய இன்ஜின் ஃபெயிலியர் தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நிறைய தியரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவால்வ் ஆகுது. அதில் ஒரு தியரி இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு நோ 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 அது வந்து ஃபேக், அதை நம்பாதீங்க, நாங்கள் இன்னும் அதை அறிவிப்பே கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன அதில் போட்டுருச்சு அப்படின்னா, விமான இருக்கையில் உட்காந்துட்டு இருக்கும்போது விமானிக்கு அந்த இருக்கையை வந்து கொஞ்சம் பின்னாடி வந்துருச்சு. ஸோ அப்போ அவர் வந்து தவறாக ஒன்று வந்து பண்ணிட்டாரு. அதை சரி பண்ண போக நம்ம ரைட்டில் இருக்க கோ பைலட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறேன் அப்படின்ற பேரில் அவரும் தப்பு நடந்து இந்த விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு. அதாவது விமான இருக்கை வந்து உடைந்து சேதமடைந்து அவர் பின்னாடி வந்ததுனால, அவர் இன்புட் வந்து தப்பாக கொடுத்ததுனால இந்த ஃப்ளைட் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தியரி காலிலேருந்து பயங்கர சர்க்குலேஷன். அது வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தியரியே வரலை, நாங்கள் இன்னும் அப்ரூவே பண்ணலன்னு சொல்லிட்டு மத்திய அரசு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு பக்கம் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, பிளாக் பாக்ஸ் சீக்கிரம் பண்ணுங்கப்பா, இந்தியாவோட பண்ண முடியலன்னா என்னப்பா பண்ணுவீங்கன்றாங்க. இன்னொரு பக்கம் ஏர் இண்டியா வந்து குற்றம் சொல்லும் பொழுது ஒரு பக்கம் வந்து விமானி காரணம் கிடையாது, பைலட்ஸ்லாம் வந்து சூப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மத்திய அரசு வந்து இந்த மாதிரி ஒரு அறிக்கை விடுறாங்க. அந்த மாதிரி நாங்கள் இன்னும் எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனும் பண்ணலை, தே ஆர் ஆன் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரியா, இதற்கு நடுவில்
ஒரு ஏர் இந்தியா ஃப்ளைட் இன்னைக்கு IX2564 ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் டெல்லி டு ஸ்ரீநகர் ஃப்ளைட்டு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அதில் மேப் வரும் தெரியுமா, அந்த வழி செலுத்துதல் அதுவே வந்து அப்படியே அமைப்பு ஃபுல்லாக டெஸ்ட்ராய் ஆகி எதுவுமே பண்ண முடியாமல் அங்கிட்டு இங்கிட்டுன்னு சுற்றிட்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சுற்றி 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 கடைசி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் டெல்லியிலேயே போய் இறங்கிருக்கு. போகிற வழியில் ஸ்ரீநகர் போகிற வழியில் அங்கே இறக்கலான்னு பார்த்ததுக்கு பனிப்பொழிவு அது இதுன்னு சொல்லிட்டு என்னத்தவோ காரணம் சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் வந்து திருப்பியும் வந்து ஏறின இடத்துல இறக்கி விட்ருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஏர் இந்தியாவில் 3 முக்கியமான அதிகாரிகளை நீக்கிவிட்டு அவங்க வந்து ஒழுங்காக பண்ண மாட்டாங்க, பிளானிங் இல்லை, ஷெடியூல் இல்லை, எல்லா ஃப்ளைட்டையும் இஷ்டத்துக்கு கேன்சல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு புக்கிங்லாம் என்ன பண்ணுறது, மக்கள் புக் பண்ணுறவங்களுக்காக கூப்பிட்டு போகணும், இல்லை மாற்று ஏதாவது வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும், எதுவுமே பண்ணாமல் இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் மேலே 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 ஏர் இந்தியா மேலே எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் டாப் ஏர் இந்தியா அஃபீஷியல்ஸு டிஜே பார்ட்டி ஒன்று நடந்திருக்கு ஜூன் 20ஆம் தேதி AISATS குருகிராம் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடித்து தூக்கி டான்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா அது அப்படின்ற மாதிரி, ஏன்னா இவ்வளோ உயிர் போயிருக்கே கொஞ்சம் கூட மனதாய்வானம் இல்லையாடா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்க தோணுது. எல்லாருக்கும் வந்து அது ஏர் இந்தியாவில் பைலட்ஸு இல்லை ஏர் இந்தியா தான் இது பண்ணணும், நீங்கள் அவங்களுடைய எம்ப்ளாயி வந்து எப்படி அப்படின்ட்டு எம்ப்ளாயி வந்து வருத்தப்படணும்னு நாங்கள் சொல்லடா, ஒரு 10 நாள் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ளேயே நீங்கள் டான்ஸ் பண்ணி பார்ட்டி பண்ணுவாடா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லை அந்த பார்ட்டியில் COO இருந்தாங்க, CFO இருந்தாங்க. இன்றைக்கி அதான் வந்து ட்ரெண்டிங்கு. இன்னொன்று கவனிச்சிங்களா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இன்றைக்கி வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா போயிங் ஃப்ளைட்டை வந்து இனிமேல் சஸ்பெண்ட் பண்ணணும் ஏர் இந்தியாவிலேருந்து 2 வாரத்துக்குள்ளே அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க, ஃபைல் பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட். இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. ஏன் ஏர் இந்தியாவை இவ்வளோ தூரம் வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு விஷயம் வருது கவர்மெண்ட்லேருந்து. என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஏர்லைன் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்காடா ஏர் இந்தியாவோட ரெப்புடேஷனை காலி பண்ணுறதுக்கு இதை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து நமக்கு டவுட்டு லைட்டாக இப்போ அப்படியே ஃபேவர் அந்த சைடு வந்து ஏர் இந்தியாவை கொஞ்சம் மறக்கடிக்குது. இது ஒட்டுமொத்தமாக மக்களுடைய பார்வை தான். என்ன நியூ ஏர்லைனு எதுக்கு வரணும் இப்போது? இப்போ ஏர் இந்தியா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது என்னது அப்படின்னு சொல்லி அதுக்கான டிஸ்கஷன் போகுது. ஓ அப்போ அதுக்கு தான் இந்த ஏர் இந்தியாவுடைய ரெப்புடேஷனை காலி பண்ணுறதுக்காக தான் இந்த விபத்தை ஏற்படுத்திருக்கீங்களா அப்படிங்கிறப்ப அடுத்து ஒரு சினாரியோக்குள்ளே போகிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுவதுமாக நம்ம வந்து பேச போகிறோம். ஓகேவா? ஸோ நியூ ஏர்லைன் எதுக்கு வருது, ஏன் வந்து விமானியை பற்றி வதந்தி பரப்புது, ஏன் வந்து இன்ஜினை பற்றி வதந்தி பரப்புகிறாங்க, ஏன் போயிங் ஃப்ளைட்டை வந்து விற்கணும்னு சொல்கிறாங்க, அதாவது சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான், தீவிரவாத தாக்குதலாக இருக்குமோ, அந்த ஒரு சர்வைவர் வந்திருக்காருல அவர் தான் தீவிரவாதியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி அடுத்த தியரி வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. வலுக்கும் சந்தேகம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் ஏர் இந்தியா தான் புஷ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அமெரிக்காவிலேருந்து ஒரு நிறுவனம் அழகாக சொல்லிட்டாங்க, இது ஒரு சர்வைவர் வர்றதுக்கே வாய்ப்பே கிடையாது, எப்படி அவர் வந்தார் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 16 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி நான் படிச்சிட்டேன் அப்படின்னா பயங்கரமாக தலை சுற்றி போச்சு. இவ்வளோ தூரம் வந்து டீட்டெயிலாக எங்கேயுமே வந்து யாருமே டீகோட் பண்ணது கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அதற்கு பாராட்டு. ஓகேவா? ஸோ 650 அடி உயரத்தில் பறந்து சென்ற போது உந்து சக்தி இல்லாததான் கீழே விழுந்ததுன்றீங்க. அப்புறம் எப்படி அவருக்கு விஷயம் தெரியும் உள்ளே இருந்தவருக்கு அப்படின்ற கேள்வி. விமானம் விழுந்ததும் பைலட் இருந்த பகுதி தான் முதலில் மோதி, அதுக்கடுத்து பிஸ்னஸ் கோச்சு இப்படிலாம் வந்து அடிச்சு நொறுக்கிறப்ப நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்கே எதுவும் பண்ண முடியல, உள்ளே இருக்க விமானிகளுக்கும் சரி அவங்களே ஒன்றும் பண்ண முடியல. அது கடைசியாக இருக்கக்கூடிய இவர் சீட்டு பக்கத்தில் உட்காந்துருக்கக்கூடிய ஆட்கள், இப்போ 11A இவர் உட்காந்துருக்காருன்னா Bயில் உட்காந்துருக்காங்க, Cயில் உட்காந்துருக்காங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தான், அவன் வந்து தப்பிச்சிருக்கலாம். இவர் வந்து எல்லாம் எமர்ஜென்சி வர முடியுது, இவங்களும் எமர்ஜென்சிலேருந்து வந்திருக்கலாம்ல. அது நியாயமான ஒரு கேள்வியாகப்பட்டது. ஓகேவா? அடுத்து சீட் பெல்ட் போடாமல் உட்காந்துருப்பாரா? ஏன்னா சீட் பெல்ட் போட்டு உடனே அதை ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா யாராலையும் ரியாக்ட் பண்ணியிருக்க முடியாது. அது ஒரு கேள்வி. சரியா? அடுத்து வந்து எப்படி இவருக்கு தெரியும் இது கீழே விட போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் ஒரு வீடியோவில் விபத்து நடந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்லேருந்து அவர் வந்து உள்ளே வரார் அப்படிங்கிறப்ப அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து ஆடைகளில் சின்ன சின்ன காயங்கள் தான் இருக்குது, ஏன்னா கீழே விழுது. கண்டிப்பாக எப்படி ஒரு இது இருந்தாலும் இம்பேக்ட் வந்து ஹெவியாக தான் இருந்திருக்கும், போன்ஸ் ஆச்சு வந்து பிரேக் ஆகிருக்கும் அப்படின்றது அடுத்த ஒரு விஷயம். ஓகேவா? அவங்களுடைய தலைமுடி கூட எதுவுமே ஆகலையே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். சரி, அடுத்து மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை கல்லூரி மற்றும் குடியிருப்பு பகுதி என்கிற போது அவ்வளோ உயரத்தில் இருந்து வந்து விழுந்ததில் எப்படியும் கீழே தரையிறங்கி நடந்து வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் வந்து வருது. அவசர வழி கதவுன்னு சொல்கிறாங்களே எமர்ஜென்சி, அதை வந்து யாராலையும் வந்து டக்குன்னு எடுக்க முடியாது, உடைந்தாலும் பக்கத்தில் இருக்கவங்க பார்க்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி.
அடுத்து இவ்வளோ கேவலமாக ஆங்கிலம் பேசுகிற 20 வருஷம் எப்படி லண்டனில் இருந்தார் அப்படின்ற ஒரு விஷயம். சரியா? அப்புறம் எப்படி வந்து அவர் நடந்து, அதாவது வரும்போது ஆக்சுவலாக நடந்து வர்றாரு, அவங்கள ஆம்புலன்ஸ் பார்த்தோன்னே அப்படி தட்டி தட்டி நடந்து வர்றாரு அப்படின்றது. அப்புறம் அதிர்ச்சிங்கிறது இருக்க தான் செய்யும். அதை வந்து நாங்கள் ஒத்துக்கிறோம். அது ஓகே. எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த விபத்துலேருந்து தப்பிச்சு வந்தாங்க அப்படின்னா. அதற்காக எல்லாத்துக்கும் தான் அதிர்ச்சி இருக்குது. அதுக்காக இவர் மட்டும் எப்படி அதை ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து விமானம் மேலே இறங்கும்போது இருக்கையிலேருந்து நம்ம யாரும் வந்து எந்திரிக்கக்கூடாது. ஓகேவா? அது விழுகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ சீக்கிரம் ரியாக்ட் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்ற அடுத்த ஒரு கேள்வி. ஓகே. அடுத்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த விமானத்திலே ஒரு போர்டு ஆகலையா? வேறு யாராவது உங்கள் பேரில் வந்திருப்பாங்களா? இவர் இங்கேருந்து நடந்து வந்திருக்காரா? இல்லை இதுவே ஒரு தாக்குதலாக இருக்குமா அப்படின்ற மாதிரி, அதாவது இவரும் அவருடைய தம்பி இறந்தார்ல, அவங்க 2 பேரும் சேர்ந்து இதை பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களும் வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஏகப்பட்ட டிஸ்கஷன். அதே மாதிரி குதிச்ச இடம் வந்து தரையாக இருக்கிறது வாய்ப்பே இல்லை. ஏன்னா விமானம் மேலே தான் விழுந்துச்சு, எப்படி தரையில் விழுவும் அப்படின்ற மாதிரி அடுத்த கேள்வி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு எதிராக நமக்கு வந்து யோசிக்கும் வகையில் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேவா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ டீட்டெயில் இருக்குது. அடுத்து எல்லாமே ஓகே தாங்க. பட் 241 பேர் இறந்துருக்காங்க. பட் ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா அனுப்பிட்டு சர்வைவரை மோடி பார்க்க வராரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த புது ஏர்லைன் இருக்குல்ல, இது வந்து யார் பேரில் வரப்போகுது அப்படிங்கிறது யோசிக்கணும். அதானி அப்புறம் வந்து வேறு யாராவது பேரில் வந்துச்சு அப்படின்னா மேபி இதற்கும் ஏர் இண்டியாவோட ரெப்புடேஷன் காலி பண்ணுறதுக்கும் இந்த தாக்குதலுக்கும் ஒரு லிங்க் இருக்குமா அப்படிங்கிறத கனெக்ட் தி டாட்ஸ் மக்களே அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட நான் விடுறேன். ஏன்னா இந்த செய்தி தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே பயங்கரமான ட்ரெண்டிங்கு. நிறையா நியூஸ் சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஷன் இதுதான் போயிட்டுருக்கு. ஸோ இது ஏன் தாக்குதலாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திக்கும் அது வரைக்கும்.